Hi friends, very good morning to all. லாஸ்ட் கிளாஸில் இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸில் மேஜர் கிளாசிஃபிகேஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்டு ஃப்ரீ ராடிக்கல் அடிஷன். இதில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கோனிக் ஆஃப் ஃபுல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மார்க்கோனிக் ஆஃப் ஃபுல் அப்படிங்கிறது சிமெட்ரிக்கல் அல்கினுக்கு டஸ் நாட் அப்ளிகபிள், அன்சிமெட்ரிக்கல் அல்கினாக இருந்தால் அப்ளிகபிள்னு பார்த்தோம். அதில் ப்ளஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப்ஸ் இருக்கணும் அண்டு ஃபினைல் குரூப்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில். ஆல்ரெடி போன கிளாஸில் இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின் வந்து பார்த்தோம். ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின், இந்த அல்கினுடைய ஹைட்ரேஷனில் நமக்கு சிம்பிள் அல்கின் வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அல்கின் சிஸ்டம், அந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கினில் H ப்ளஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், செகண்ட் கண்டிஷன் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேசிக் கண்டிஷன், தேர்டு கண்டிஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டரில் எலக்ட்ரான் டிச் நோ ரியாக்ஷன், வாட்டர் வித் பேசிக் கண்டிஷனில் நோ ரியாக்ஷன், H ப்ளஸ் கண்டிஷனில் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நம்ம போன கிளாஸில் ஒரு அன்சிமெட்ரிக்கல் எடுத்து அதில் ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம பார்க்கலாம். இதில் வரக்கூடிய அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் இது பார்த்தோம். இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸ், இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் H ப்ளஸ் அண்டு வாட்டர், ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கார்போகேட்டையன் இந்த H ப்ளஸ் ஆட் ஆகும்போது இந்த H ப்ளஸ் ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் கார்போகேட்டையன் இங்கே ஃபார்ம் ஆகும், இல்லைனா ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் கார்போகேட்டையன் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் எது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான செகண்டரி கார்போகேட்டையன் வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன். இதிலிருந்து ஃபர்தராக வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த நியூக்ளியோஃபைல் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்டான வேக்கண்ட் பி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இந்த இடத்துல வரக்கூடிய OH இருந்தால் அது மைனர் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட், மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். ஏன்னா இது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன். அந்த மோர் ஸ்டேபிள் இன்னொரு ப்ராடக்ட் வந்து அதாவது செகண்டரி கார்போகேட்டையன், செகண்டரி கார்போகேட்டையன் இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும், அது பிரைமரி கார்போகேட்டையனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அது மைனர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளில் இங்கே ஒரு அல்கின் இருக்குது. இந்த அல்கினில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H ப்ளஸ் வித் வாட்டர். இப்போ இதில் இந்த ஹைட்ரஜன் முதல்ல எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் வந்து கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 2 டிஃப்ரெண்ட் கார்போகேட்டையன் வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகிருக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது பிரைமரி கார்போகேட்டையன், இது செகண்டரி கார்போகேட்டையன். ஸோ பிரைமரி கார்போகேட்டையன் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையன், அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையன், லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையன். இதை கம்பேர் பண்ணும்போது இது செகண்டரி கார்போகேட்டையன், இது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன், மோர் ஸ்டேபிள். பட் இந்த கார்போகேட்டையனில் ஃபர்தராக ட்ரெஷரி கார்போகேட்டையனுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இட் இஸ் கால்டு த ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட். இப்போ இதில் ஃபர்தராக ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ஃபர்தராக ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. மைக்ரேட்டரி ஆப்டிடியூட்னு பார்க்கும்போது மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் நமக்கு 2 விதமான மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் கிரேட்டர் தென் மெத்தில் கிரேட்டர் தென் ஃபினைல் குரூப்ஸ், இது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். செகண்ட் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் ஹைட்ரஜன் ஃபினைல் குரூப் அண்டு மெத்தில் குரூப். இந்த 2 மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபாரின் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸில் நமக்கு இருக்குது. இப்போ இதில் இங்கே ஃபஸ்ட்டு மெத்தில் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் வந்து ஃபர்தராக இதில் வந்து நடக்கும். ஏன்னா 1,2 அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். ஏன்னா கார்போகேட்டையன் 1, இது 2. அப்போ 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் H மைனஸ் அப்படின்னா இட் இஸ் கால்டு த ஹைட்ரைடு ஷிஃப்ட். இந்த ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்து இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையன் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெஷரி கார்போகேட்டையன். இந்த ஹைட்ரஜன் இங்கே மைக்ரேட் ஆகிடும். ஸோ இந்த செகண்டரி கார்போகேட்டையனில் இருந்து ட்ரெஷரி கார்போகேட்டையனுக்கு நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்தால், ஸோ ட்ரெஷரி ஆல்ரெடி தெரியும் கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர், கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையன், செகண்டரி கார்போகேட்டையன், பிரைமரி கார்போகேட்டையன் அண்டு மெத்தில் கார்போகேட்டையன்.
கேட்டையான். இது கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான்லேருந்து டெர்ஷரிக்கு சான்ஸ் இருந்தால் அந்த ஹைட்ரைடு ஷிஃப்ட்டோ ஃபெனைல் ஷிஃப்ட்டோ மெத்தில் ஷிஃப்ட்டோ நடந்து நமக்கு ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். இட் இஸ் கால்டு த டெர்ஷரி கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ இப்போ வரக்கூடிய அந்த வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் they can approaches to the vacant p orbital. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இங்கே OH நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸில் நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதே கொஷின்ஸில் ஆன்சர் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு OH இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆப்ஷன் நம்பர் பியில் இதே ஆப்ஷனில் இங்கே ஒரு OH இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆப்ஷன் நம்பர் சியில் நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே ஒரு OH இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆப்ஷன் டியில் நன் ஆஃப் த எபோ. இப்போ இதில் இது பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இதில் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் செகண்டரி கார்போகேட்டையான். இதுதான் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையான். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த ஆப்ஷன் நம்பர் 3 இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில் கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீனில் இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே சிமிலர் டைப்பான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் பாருங்கள். ஒரு ஃபினைல் குரூப்ஸ், அதாவது சைக்ளோ எக்ஸைல் குரூப், இதில் ஒரு மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ இதில் இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஒரு அல்கீன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ இதில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+ வித் வாட்டர். இந்த அல்கீன் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடியது இங்கே ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா? அப்போ ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகிருக்கும். செகண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கார்போகேட்டையான் என்ன அப்படின்னா இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகலாம். இங்கே அந்த ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கும். இது பிரைமரி செகண்டரி கார்போகேட்டையான். ஏன்னா கார்போகேட்டையான் ஃபர்தராக 2 கார்பன் கூட டச் இருக்குது. செகண்டரி கார்போகேட்டையான். இது டெர்ஷரி கார்போகேட்டையான். இதில் ஃபர்தராக ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி இது கார்போகேட்டையான் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையான் இருக்குது. ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட், சரிங்களா, இது லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு OH வந்து இது மைனர் ப்ராடக்ட். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். வாட்டர் வித் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய OH-. சரிங்களா? இந்த OH- வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே OH. இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஸோ அல்கீன் வந்து நமக்கு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இந்த மேஜர் ப்ராடக்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அல்கீன் எப்படி இருக்கணும்? அந்த அல்கீன் அன்சிமெட்ரிக்கல் அல்கீனாக இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய அல்கீன் அன்சிமெட்ரிக்கல் அல்கீனாக இருந்தால் அதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். எது மேஜர் ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் தான் மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இது சொல்லக்கூடியது மார்க்கோனிக். சரிங்களா? இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கின்ஸில் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸில் இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் ரிங் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் நடக்குது, ரிங் கான்ட்ராக்ஷன் பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ்லையும் இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து கிளியராக வேணும் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டாப்பிக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஒன் செகண்ட்.